அலிபாபாவும் 40 திருடர்களும். இந்த கதையை கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. பாரசீக நாட்டில் முன்னொரு காலத்தில் 2 சகோதரர்கள் வாழ்ந்து வந்தனர். மூத்தவன் பெயர் காசிம், இளையவன் பெயர் அலிபாபா. இவர்களது தந்தையான முகமது காலமான சமயத்தில் போதிய சொத்துக்களை சகோதரர்கள் இருவருக்கும் வைத்துவிட்டுத்தான் சென்றார். அந்த சொத்துக்களை சகோதரர்கள் இருவரும் சமமாக பிரித்துக் கொண்டாலும் பேராசை கொண்ட காசிம் தந்திரமாக அலிபாபாவை ஏமாற்றி அத்தனை சொத்துக்களையும் எழுதி வாங்கிக் கொண்டான். காசிமின் இந்த செயலுக்கு அவனது மனைவியான ரசியா பேகமும் உடந்தை. ரசியா பேகம் நல்ல வசதியான இடத்தில் இருந்து வந்த பெண். அதனால் காசிமிடன் ஏராளமான பணம் குவிந்திருந்தது. இருந்தாலுமே அவன் அடுத்தவன் பணத்துக்கு அநியாயமாக ஆசைப்படும் மோசக்காரனாக இருந்தான். அது மட்டுமல்ல, ஏராளமான பணம் அவனிடத்தில் கொட்டி கிடந்தாலும் காசிம் கருமையாக இருந்தான். அத்துடன் பெண் பித்தனாகவும் காசிம் காணப்பட்டான். ஆனால் காசிமின் தம்பியான அலிபாபாவோ நற்குணங்களின் இருப்பிடமாக இருந்தான். ஏழை எளிய மக்களுக்கு தன்னால் ஆன அனைத்து உதவிகளையும் செய்தான். பெண்ணாசை இல்லாதவன். அண்ணன் காசிம் தன்னை ஏமாற்றி இருந்தாலுமே கூட தினம் தினம் காசிமின் மனம் மாற வேண்டும், அவன் திருந்த வேண்டும் என்று இறைவனிடம் அலிபாபா வேண்டி வந்தான். அத்துடன் தன்மானத்துடன் விறகு வெட்டி தனது பிழப்பை நடத்தி வந்தான் அலிபாபா. தனது அண்ணன் பணக்காரனாக இருந்தாலுமே கூட அலிபாபா அவனது வீட்டு வாசலில் என்றுமே உதவி கேட்டு நின்றதில்லை. அலிபாபா விறகு வெட்டி வந்த பணத்தில் ஒரு சிறு குடிலை கட்டிக்கொண்டான். 3 கழுதைகளை வாங்கிக் கொண்டான். இதுதான் அலிபாபாவின் சொத்துக்கள். அத்துடன் தினம் விறகு வெட்ட அவன் காட்டிற்கு செல்லும் சமயத்தில் விறகை சுமக்க அந்த 3 கழுதைகளையும் அலிபாபா உடன் அழைத்து செல்வான். இப்படித்தான் அவன் மிகவும் எளிமையாக வாழ்ந்து வந்தான். இப்படியாக அலிபாபா ஒரு நாள் விறகு வெட்ட காட்டிற்கு சென்ற சமயத்தில் ஒரு பெரிய சத்தத்தை கேட்டான். சிறிது நேரத்தில் ஒரு பெரிய தூசு மண்டலம் வானில் எழுந்ததை அவன் பார்த்தான். 40 குதிரைகளில் அமர்ந்தபடி சிலர் அதிவேகமாக வந்து ஒரு குகையின் வாயிலில் நின்று கொண்டிருப்பதை கண்டான். அவர்கள் திரவாய் சிம் சிம் என்று சொல்ல அந்த குகையின் பாறைகள் போன்ற அமைப்பு மெல்ல விலகி அந்த குகை மெல்ல திறக்க தொடங்கியது. பிறகு அந்த 40 வீரர்களும் எண்ணற்ற மூட்டைகளில் தங்கள் வைரம், அழகான உடைகள் என பலதரப்பட்ட செல்வங்கள் வைத்திருந்ததை பார்த்தான் அலிபாபா. அத்துடன் அந்த 40 பேரும் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருப்பதை கவனித்த அலிபாபா அவர்கள் பேச்சிலிருந்து அவர்கள் அனைவருமே எதற்கும் துணிந்த கொள்ளையர்கள் தான் என்று அறிந்து கொண்டான். அத்துடன் அவர்கள் அனைவரும் அந்த குகைக்குள் சென்றனர். அவர்கள் அவ்வாறு சென்ற மறுநிமிடம் தன்னை காப்பாற்றிக் கொள்ள நினைத்த அலிபாபா சத்தம் போடாமல் காலணிகளை கூட மறைவான இடத்தில் வைத்துவிட்டு மெல்ல ஓடி சென்று புதர்களுக்கு ஊடே சென்று கொண்டு இருந்த ஒற்றையடி பாதையில் தனது கழுதைகளையும் அனுப்பிவிட்டு அங்கு நின்ற பெரிய மரம் ஒன்றில் ஏறி அமர்ந்து கொண்டான். அலிபாபாவால் அங்கு நடப்பவை எல்லாவற்றையும் தெல்ல தெளிவாக காண முடிந்தது. இதற்கு இடையில் அந்த குகைக்குள் சென்றவர்கள் வெகு நேரம் கழித்து திரும்ப வெறும் கையுடன் வந்தார்கள். அதன் மூலம் கொள்ளையர்கள் 40 பேரும் தம்முடன் கொண்டு வந்த கொள்ளையடித்த பொருட்களை எல்லாம் அந்த குகையில் கொண்டு வைக்கத்தான் உள்ளே சென்றிருக்கிறார்கள் என்பதை அலிபாபா தெரிந்து கொண்டான். பிறகு அந்த குகையை விட்டு வெளியே வந்த கொள்ளையர்கள் மூடுக சிம் சிம் என்று சொல்ல அந்த குகை உடனே மூடிக்கொண்டது. அதன் பிறகு அவர்கள் எல்லோரும் தத்தமது குதிரைகளில் விரைந்து சென்றார்கள். முன்பே செல்பவன் தான் அந்த கூட்டத்தின் தலைவனாக இருக்க வேண்டும் என்பதை அலிபாபா யூகித்துக் கொண்டான். அந்த கொள்ளையர்கள் அனைவருமே சென்று விட்டார்கள் என்பதை உறுதி செய்த பின்னர் அலிபாபா மரத்திலிருந்து இறங்கினான். கல்வர் குகையின் வாயிலை அடைந்த அலிபாபா அங்கு நின்றபடி திரவாய் சிம் சிம் என்று கூறியதும் உடனே அந்த குகையின் வாயில் திறந்து கொண்டது. அந்த குகையினுள் சென்றான் அலிபாபா. அந்த குகை ஒரு பெரிய கூடத்தை போல காட்சியளித்தது. அங்கு பொற்கட்டிகளும் மணியும் நகையும் போதும் போதும் என்ற அளவுக்கு கொட்டி கிடந்தது. அலிபாபா காலத்தை வீணாக்க விரும்பாமல் அங்கு காணப்பட்ட பொற்காசுகளை எடுத்து சிந்தாமல் சிதறாமல் 2 மூட்டைகளை கட்டினான். வேறு எந்த பொருளையும் அலிபாபா தொடவும் இல்லை, கலைக்கவும் இல்லை. கொள்ளையர்கள் வைத்துவிட்டு போனது போன்றே மற்ற அனைத்தும் காணப்பட்டது. பிறகு பேராசை குணமில்லாத அலிபாபா அந்த 2 மூட்டை பொற்காசுகளை மட்டும் எடுத்துக்கொண்டு மெல்ல நடந்து சென்று குகையின் வாயிலை அடைந்தான். பின்னர் மூடுக சிம் சிம் என்று அந்த மந்திரத்தை சொல்ல அந்த குகையின் வாசல் மூடிக்கொண்டது. தான் வந்த சுவடே தெரியாமல் அலிபாபா பொற்காசுகளை கொண்ட மூட்டையை கழுதையின் மீது ஏற்றியபடி தனது வீட்டை அடைந்தான்.
இப்படியாக தனது வீட்டை அடைந்த அலிபாபா தொழுவத்திற்கு செல்லும் பாதை வழியாக கழுதைகள் இரண்டையும் ஓட்டிக்கொண்டு சென்றான். பின்னர் பொன் மூட்டைகளை மெல்ல எடுத்து வந்து வீட்டின் ஒரு அறையில் பத்திரமாக வைத்தான். அப்படி அலிபாபா பொன் மூட்டைகளை வைத்த மாத்திரத்தில் அதிலிருந்து எழும்பிய சத்தம் அவனது மனைவிக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. அடுப்படியில் இருந்து விரைந்து வந்தவள் அலிபாபா கொண்டு வந்த மூட்டைகளை பார்த்தாள். உள்ளே இருப்பவே பொற்காசுகள் தானே என்று அலிபாபாவிடம் கேட்டாள். ஆம் நூர்ஜஹான், ஆனால் உனக்கு எப்படி தெரிந்தது என்று கேட்டான் அலிபாபா. மூட்டைக்குள் நாணயங்கள் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து குலுங்கும் சத்தத்தை கேட்டேன், அதன் மூலமாக அறிந்து கொண்டேன் என்று கூறினாள் அலிபாபாவின் ஆருயிர் மனைவியான நூர்ஜஹான். தனது மனைவியின் புத்திசாலித்தனத்தை கண்டு ஆச்சரியமடைந்தான் அலிபாபா. நூர்ஜஹானோ அலிபாபாவை சந்தேகம் வரும்படியாக பார்த்தாள். அதனை அவரது பார்வையிலே உணர்ந்து கொண்டான் அலிபாபா. அத்துடன் நூர்ஜஹானிடம் நடந்த அனைத்து உண்மைகளையும் கூறினான். அதை கேட்ட நூர்ஜஹான், கொள்ளையர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கள் என்று தனது ஆருயிர் கணவரான அலிபாபாவை எச்சரிக்கை செய்தார். தனது மனைவி கூறிய வார்த்தையில் இருந்த உண்மையை உணர்ந்த அலிபாபா, இதற்கு மேல் நான் அந்த குகையின் பக்கம் செல்ல மாட்டேன். நமக்கு கிடைத்த இந்த செல்வத்தை வைத்தே நாம் சந்தோஷமாக வாழ்வோம் என்றான். அதை கேட்டு அவனது மனைவியும் மகிழ்ந்தார். பிறகு அலிபாபாவும் நூர்ஜஹானும் ஒன்றாக உணவு அருந்தினார்கள். அப்போது நன்றாகவே இருட்டியும் விட்டது. இந்த சமயத்திற்காகத்தான் அலிபாபாவும் காத்துக் கொண்டிருந்தான். தனது மனைவியிடம் தான் அந்த பொற்காசுகளை பத்திரமாக நமது சின்னஞ்சிறிய தோட்டத்தில் இரவோடு இரவாக புதைத்து பத்திரப்படுத்தி விடுவோம். அத்துடன் இப்போதைக்கு புழக்கத்திற்கு சில நாணயங்களை எடுத்துக்கொண்டு வைத்துக் கொள்வோம் என்றான். அதை கேட்ட அலிபாபாவின் மனைவியான நூர்ஜஹான், அவசரப்படாதீர்கள், நம்மிடம் உள்ள தங்க நாணயத்தின் இருப்பு நமக்கு தெரிய வேண்டாமா? அப்போதுதானே நாம் அதனை எப்படி பயனுள்ளதாக செலவழிக்கலாம் என்பதை திட்டமிட முடியும். அதனால் நான் ஓடி சென்று தங்கள் அந்நியாரிடமிருந்து படியை அளப்பதற்கு வாங்கி கொண்டு வந்து விடுகிறேன் என்றாள். அந்நியாரும் அண்ணனும் பேராசை கொண்டவர்கள், அதனால் அவர்களிடம் எதுவும் சொல்லிவிடாதே என்று எச்சரிக்கை செய்தான் அலிபாபா. கவலைப்படாதீர்கள், நான் எதையும் சொல்ல மாட்டேன் என்று கூறியபடி நூர்ஜஹான் காசிமின் வீட்டை அடைந்தார். காசிமின் மனைவியான ரசியா பேகம் நூர்ஜஹான் வந்த விஷயத்தை பற்றி கேட்டறிந்தாள். பிறகு இந்த இரவு நேரத்தில் எதை அளப்பதற்கு படி கேட்கிறாள் என்பதை அறிவதற்காக வீட்டின் உள்ளே சென்று கொஞ்சம் சக்கை பிசினை படியின் அடியில் தடவி கொடுத்தாள். எதை அளந்தாலும் படியில் ஒட்டிக்கொள்ளும், நாம் அதன் மூலமாக விஷயத்தை சுலபமாக அறிந்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தில்தான் ரசியா இவ்வாறு செய்தாள். இதனை அறியாத நூர்ஜஹானும் நன்றியுடன் அளக்கும் அந்த படியை பெற்றுக்கொண்டு தனது வீட்டிற்கு ஓடினான். பிறகு கல்வர் குகையில் இருந்து கொண்டு வந்த பொற்காசுகளை அந்த படியின் உதவியால் அளந்து அளந்து ஒரு மூட்டையில் கட்டி பத்திரமாக அதனை தோட்டத்தில் புதைத்தனர். அலிபாபாவும் அவனது மனைவியும் அதில் மட்டுமே கவனம் செலுத்தியதால் அலிபாபாவும் அவனது மனைவியும் படியில் தடவப்பட்டு இருந்த அந்த பிசினை பற்றி அறிய தவறிவிட்டனர். தவிர அவர்கள் வழக்கப்படி இரவில் இன்னொருவர் படியை வைத்திருக்க கூடாது என்பதால் அவசர அவசரமாக அலிபாபாவின் மனைவியான நூர்ஜஹான் காசிமின் மனைவியான ரசியா பேகத்திடம் ஓடி சென்று ஒரே இரவில் அவள் கொடுத்த படியை ஒப்படைத்தாள். பிறகு மீண்டும் விரைந்து வந்து தனது வீட்டை அடைந்தாள். காசிமின் மனைவி வீட்டிற்குள் படியை எடுத்து சென்று அதனுள் பார்க்கவும் ஒரு தங்க நாணயம் அதில் ஒட்டி கிடந்தது. அதனை எடுத்து பார்த்த அவளுக்கு ஒரே ஆச்சரியம். பொன் நாணயங்களை அளக்கும் அளவுக்கு அலிபாபா பணக்காரனாகிவிட்டானா? அவனுக்கு அவ்வளவு பொற்காசுகள் எங்கிருந்து வந்திருக்கும்? இத்துடன் இதனை விடக்கூடாது என்று தனது மனதுக்குள் கூறிக்கொண்டவளாக தனது அன்பு கணவர் காசிம் வீட்டை அடைந்த மாத்திரத்தில் அவரிடமும் இது பற்றி கூறி ஆச்சரியம் அடைந்தான். காசிமும் அதை கேட்டு வியந்தான். பிறகு காசிமின் மனைவி அவனிடம், தங்கள் தம்பியான அலிபாபாவிடம் எப்படி அவ்வளவு பொற்காசுகள் வந்தது, எப்படியாவது சென்று தெரிந்துவிட்டு வாருங்கள் என்று கூறி அனுப்பினான். அதன் அடிப்படையில் காசிமும் அலிபாபாவை தேடி அந்த ரகசியத்தை பற்றி எப்படியாவது அறிந்தாக வேண்டும் என்ற எண்ணத்தில் கிளம்பினான். சிறிது நேரத்திற்கெல்லாம் அலிபாபாவின் வீட்டை அடைந்தான் காசிம். காசிம் அலிபாபாவின் வீட்டை அடைந்த நேரத்தில் அலிபாபாவின் மனைவி அந்த கொள்ளையர்களின் குகை இருக்கும் சரியான இடத்தை கேட்டுக்கொண்டிருக்க அலிபாபா அதனை தனது மனைவியிடம் விலக்கிக் கொண்டிருந்தான். அதனை காசிம் முழுவதுமாக ஒட்டு கேட்டு முடித்தான். பின்னர் முகத்தில் புன்னகையை வரவழைத்துக் கொண்டு, தம்பி அலிபாபா என்று அன்புடன் கூறியபடி காசிம் அலிபாபாவின் வீட்டினுள் நுழைந்தான். வீடு தேடி வந்த தனது அண்ணனை அலிபாபா அன்புடன் வரவேற்றான். வந்ததும் வராததுமாக காசிம் அலிபாபாவிடம், தம்பி, என்னிடமும் நீ சொல்லக்கூடாதா? நானும் வந்திருப்பேனே. உனக்கு உண்மையில் எப்படி தங்க நாணயங்கள் கொட்டி கிடந்த அந்த பொக்கிஷ குகையை பற்றி தெரிந்தது என்று கேட்டான். மேற்கண்ட இந்த வார்த்தையை காசிம் சொன்ன மாத்திரத்தில் அலிபாபாவுக்கு புரிந்துவிட்டது. அண்ணனுக்கு முக்கால்வாசி உண்மை தெரிந்துவிட்டது. இனியும் மறைத்து பிரயோஜனம் இல்லை என்று தனது மனதினுள் சிந்தித்தவனாய்
காசிமிடம் அனைத்து உண்மைகளையும் கூறி முடித்தான். தனது தம்பி கூறிய அனைத்தையும் நன்றாக கேட்டுக்கொண்டான் காசிம். பிறகு வந்த வேலை நல்லபடியாக முடிந்தவுடன் அலிபாபா போன்ற ஏழை பிச்சைக்காரனின் வீட்டில் கை நினைப்பது கூட தரித்திரம்தான் என்று மனதினில் நினைத்தவனாய் அலிபாபாவிடம் விடை கூட பெறாமல் வேகமாக கிளம்பினான் காசிம். தனது மாளிகையை அடைந்தான். அன்றைய இரவு முழுவதும் காசிம் தூங்க கூட இல்லை. அலிபாபா எடுத்து வந்ததை விட அதிக செல்வங்களை எடுத்து வர வேண்டும். அவன் 2 கழுதைகளில் செல்வத்தை கொண்டு வந்தான். நாம் 12 கழுதைகளில் செல்வங்களை கொண்டு வர வேண்டும். அந்த செல்வங்களை கொண்டு இதைவிட பெரிய மாளிகையை கட்ட வேண்டும். இந்த ஊருக்கே ராஜாவாக வேண்டும் என்றெல்லாம் மனக்கோட்டை கட்டி கொண்டிருந்தான் காசிம். தனது தம்பி கூறியதை மனத்தில் கொண்டவனாய் மறுநாள் காசிம் 12 கழுதைகளை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு சென்றான். 24 கோணிப்பைகளையும் உடன் எடுத்துக்கொண்டு சென்றான். அலிபாபா தன்னிடம் சொன்னபடி அவன் தனக்கு கூறிய அதே பாதை வழியாக சென்றான். செல்லும் சமயத்தில் திரவாய் சிம்சிம் என்றும் மூடுக சிம்சிம் என்றும் மனதிற்குள் திரும்ப திரும்ப சொல்லியபடி சென்றான் காசிம். ஆனால் ஏனோ அந்த வார்த்தைகளை அவன் ஒரு குறிப்பில் குறித்துக் கொள்ள வேண்டும் என்று கூட தோன்றவில்லை. அது அவனது விதி என்றுதான் சொல்ல வேண்டும். கல்வர் குகையின் வாயிலை அடைந்த காசிம் தான் கொண்டு வந்த 12 கழுதைகளையும் சற்றும் யோசிக்காமல் குகையின் வாயிலில் கட்டி வைத்தான். பிறகு அலிபாபா தன்னிடம் சொன்னபடி திரவாய் சிம்சிம் என்று கூற குகையின் வாயில் திறந்தது. அதற்குள் காசிம் உள்ளே சென்றான். அந்த குகையின் கதவு தானாக மூடிக்கொண்டது. குகைக்குள் சென்ற காசிம் அங்கு மலை போல காணப்பட்ட ரத்தினங்களை கண்டு மலைத்து போனான். விலை உயர்ந்த ஆடைகள் அனைத்தும் அங்கு பல தலைமுறைகளுக்கு கொட்டி கிடந்தன. கணக்கில்லா மூட்டைகளில் பொற்காசுகள் காணப்பட்டன. அதனை வாரி வாரி கொடுத்தாலும் ஒரு நாட்டுக்கே பல வருடங்கள் கொடுத்து கொண்டே இருக்கலாம். இதை தவிர வெள்ளி சாமான்கள் கணக்கில்லாமல் அடுக்கி வைக்கப்பட்டு இருந்தது. அதை பார்த்த காசிம் தான் எதற்காக வந்தோம் என்பதையே சில மணி நேரங்களுக்கு மறந்து ஆனந்த தாண்டவம் ஆடினான். பிறகு ஓடிச் சென்று பொற்காசுகளை எடுத்து எடுத்து மழை போல தன்மேல் வாரி இறைத்து விளையாடினான். அதனால் பொற்காசுகள் எங்கும் சிதறியது. அங்கு காணப்பட்ட நகைகளை எல்லாம் எடுத்து போட்டுக் கொண்டான். அப்போது காசிமின் வாயெல்லாம் பல்லாக இருந்தது. பிறகு தான் கொண்டு வந்த 24 கோணிப்பைகளிலும் தங்க காசுகளையும் வெள்ளி சாமான்களையும் வைரக்கற்களையும் உயர் ரக ஆடைகளையும் இன்னும் பல பல விலை உயர்ந்த பொருட்களையும் அடைத்தான். அத்தனையும் அவன் ஒரு ஆள் தூக்கி கொண்டு போக முடியுமா என்று கூட அவன் அப்போது யோசிக்கவில்லை. பேராசை காசிமின் கண்களை மட்டுமல்ல, அவனது புத்தியையும் அரைத்தது. இப்படியாக கஷ்டப்பட்டு தான் கோணியில் அடைத்த செல்வங்களை எல்லாம் பல மணி நேரம் பாடுபட்டு தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு ஒவ்வொன்றாக குகையின் வாயில் கதவின் அருகில் வைத்தான் காசிம். அந்த களைப்பில் அப்படியே சிறிது நேரம் அமர்ந்து விட்டான். பிறகு களைப்பு நீங்கி திற குகையே என்று கத்தினான். குகை திறக்கவில்லை. காரணம், காசிம் அந்த குகை திறக்க உண்மையில் சொல்ல வேண்டிய வார்த்தையை மறந்துவிட்டான். பிறகு வாய்க்கு வந்த அத்தனை வார்த்தைகளையும் சொன்னான். குகை திறக்கவே இல்லை. சரியாக சொல்ல வேண்டியதை உச்சரித்தால் தானே குகை திறக்கும். காசிம் அலறி துடித்தான். இனி என்ன ஆகப் போகிறதோ என்று அழுதான், கத்தினான். ஆனால் அவனை காக்க யாரும் அந்த குகைக்குள் இல்லை. இப்படி இருக்கும் சமயத்தில் எண்ணற்ற குதிரைகளின் காலடி ஓசையை கேட்டான். கொள்ளையர்கள் வந்துவிட்டதை அவன் உணர்ந்தான். உடனே தான் மூட்டை மூட்டையாக கட்டிய செல்வங்களை எல்லாம் குகையின் வாயிலேயே போட்டுவிட்டு குகைக்குள் ஓடி சென்று ஒரு மறைவான இடத்தில் ஒளிந்து கொண்டான். இது இப்படி இருக்க குகையின் வாயிலை அடைந்த கொள்ளையர்கள் தங்கள் குகையின் பக்கத்தில் மேய்ந்து கொண்டிருந்த கழுதைகளை பார்த்ததுமே அதிர்ச்சி அடைந்தனர். எவனோ ஒருவன் உள்ளே எப்படியோ நுழைந்து விட்டான் போல இருக்கிறதே என்று எண்ணியவர்களாய் திரவாய் சிம் சிம் என்று அந்த மந்திரத்தை சொல்ல குகை திறந்து கொண்டது. 40 கொள்ளையர்களும் விரைந்து அந்த குகைக்குள் சென்றனர். உள்ளே பொற்காசுகள் அனைத்தும் ஆங்காங்கே இறைந்து கிடப்பதை கண்டான் அந்த கொள்ளையர்களின் தலைவன். உடனே தனது சகாக்களை அந்த குகை முழுவதும் சல்லடை போட்டு தேட சொன்னான். அவர்களும் தேடினர். இறுதியில் காசிம் அகப்பட்டுக் கொண்டான். அவனை தரவென்று இழுத்து வந்து தங்கள் தலைவர் முன்னால் நிறுத்தினார்கள் கொள்ளையர்கள். கொள்ளை கூட்டத்தின் தலைவன் காசிமை வெறி கொண்டு பார்த்தான். அந்த பார்வையிலேயே காசிம் கதிகலங்கி போனான். தான் தெரியாமல் குகைக்கு வந்துவிட்டதாகவும் தனக்கு எந்த செல்வங்களும் வேண்டாம் என்றும் உயிருடன் விட்டால் அது ஒன்றே போதும் என்றும் கொள்ளை கூட்டத்தின் தலைவனின் காலில் விழுந்து கெஞ்சினான் காசிம். ஆனால் அந்த கொள்ளை கூட்டத்தின் தலைவன் காசிமை விடுவதாக இல்லை. தனது சகாக்களிடம் அவனை 4 துண்டுகளாக வெட்டி எறியுமாறு கூற அவர்களும் வாழைக்காயை வெட்டுவது போல காசிமின் உடலை 4 துண்டுகளாக வெட்டி எறிந்தனர். அத்துடன் நிற்காமல் இனிமேல் யாராவது இந்த குகைக்குள் வந்தால் அவர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் 4 துண்டுகள் ஆக்கப்பட்ட காசிமின் உடலை 4 மூலைகளில் கட்டி தொங்கவிட்டனர். அதன் பின்னர் தான் அவர்கள் அமைதி அடைந்து தாங்கள் கொண்டு வந்த கொள்ளை பொருட்களை பத்திரமாக குகைக்குள் வைத்துவிட்டு குகையின் வாயிலை 40 பேரும் அடைந்தனர். பிறகு மீண்டும் மூடுக சிம்சிம் என்று சொல்ல அந்த குகை மூடிக்கொண்டது. மற்றபடி அலிபாபா அதற்கு முன் கொண்டு சென்ற 2 மூட்டைகள் பற்றியெல்லாம் அவர்களுக்கு தெரியவில்லை. காசிம் தான்
அங்கு கொஞ்சம் இங்கு கொஞ்சமாக பேராசை பிடித்து வாரி கொட்டி சிதறியதுதான் நிறைய அளவில் எடுத்தது போன்று இருந்தது. இது ஒரு புறம் இருக்க, காசிமின் வருகையை அவனுடைய மனைவி அவளுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தாள். போன கணவன் தங்க வேட்டை நடத்தி பொன்னையும் பொருளையும் எடுத்து வருவான் என்று ஆசையாக இங்கும் அங்குமாக உலாவிக் கொண்டிருந்தாள். அவளது கால்கள் தரையில் நிற்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். எனினும் நேரம்தான் போய்கொண்டே இருந்ததே தவிர காசிம் வந்த பாடு இல்லை. அதிகாலையே கல்வர் குகையை தேடிச் சென்ற காசிம் வெகு நேரமாகியும் திரும்பாததால் அவனது மனைவி மிகவும் கவலை கொண்டாள். கண் கலங்கி தவித்தாள். இறுதியில் அலிபாபாவின் வீட்டு கதவை தட்டினார். அலிபாபாவோ இந்த நேரத்தில் யார் வந்திருப்பார்கள் என்ற கேள்வியுடன் கதவை திறந்தான். கலங்கிய கண்களுடன் அவனது அண்ணியார் நின்று கொண்டிருந்தார்கள். எந்த அண்ணியார் அவனை ஒரு காலத்தில் ஏளனப்படுத்தினார்களோ அதே அண்ணியார் இப்போது உதவி கேட்டு அலிபாபாவின் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்தார்கள். வீடு தேடி வந்த தனது அண்ணியாரை அன்புடன் வரவேற்றான் அலிபாபா. அவனிடம் அழுது கொண்டே, அலிபாபா, கல்வர் குகைக்கு சென்ற உனது அண்ணன் இதுவரையில் வரவில்லை. அது எனக்கு மிகுந்த கவலையாக உள்ளது. அத்துடன் அவருக்கு என்ன நேர்ந்ததோ என்ற கவலை இப்போது என்னை கொஞ்சம் கொஞ்சமாக தின்று கொண்டிருக்கிறது. எனக்கு தயவு செய்து உதவி செய் என்றான். அண்ணியின் வார்த்தையை கேட்ட அலிபாபா, அண்ணனுக்கு ஏதும் ஆகாது, அவர் வந்து விடுவார், கவலைப்படாதீர்கள். அவர் நிறைய செல்வங்களை அள்ளி கொண்டு வர வேண்டும் என்று நினைத்திருப்பார். அதனால் சுமக்க முடியாமல் கழுதைகள் மெதுவாக வந்து கொண்டுதான் இருக்கும், அவ்வளவுதான் என்று ஆறுதல் கூறி அனுப்பி வைத்தான். அலிபாபா அவ்வாறு சொல்லிய மாத்திரத்தில் அவனது அண்ணியார் சிறிதே தைரியம் கொண்டாள். பிறகு இருள் சூழ்ந்திருந்ததால் அலிபாபாவே தனது அண்ணியாரை அவளது வீடு வரையில் கொண்டு போய் விட்டான். பிறகு தனது வீட்டுக்கு திரும்பிய அலிபாபா அண்ணனை நினைத்து கவலை கொண்டான். அந்த இரவு வேளையில் அவனாக சரியாக தூங்க கூட முடியவில்லை. இன்னும் சொல்ல போனால் இவ்வளவு நேரம் ஆகியும் தனது அண்ணன் வரவில்லை என்றால் அவருக்கு ஏதோ ஒரு ஆபத்து நேர்ந்திருக்கும் என்று அவனது உள்மனம் அவனிடம் சொல்லியது. அத்துடன் ஒருவேளை தனது அண்ணனுக்கு ஏதேனும் அசம்பாவிதம் நடந்திருந்தால் அவனது பிணத்தை பகலில் கொண்டு வர முடியாது, நிச்சயமாக அனைவருக்கும் தெரிந்து போய்விடும் என்று எண்ணி அலிபாபா ஒரு முடிவுக்கு வந்தான். தனது மனைவி நூர்ஜஹானை அழைத்து அவரிடம் சொல்லிவிட்டு அந்த இரவு வேளையில் தனது இரு கழுதைகளுடன் புறப்பட்டு சென்றான். அன்றைய தினம் அமாவாசையாக இருந்தாலுமே வானம் தெளிவாக இருந்ததால் அவன் இருட்டை பற்றி கவலை கொள்ளவில்லை. குகையினுள் இரவு பகலாக பெரிய எண்ணெய் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்ததை பார்த்தவன் ஆனதினால் அலிபாபா குகையினுள் செல்வதற்கும் அஞ்சவில்லை. எனினும் அவனது கவலை எல்லாம் அவனது அண்ணனை பற்றியே இருந்தது. நிச்சயம் தனது அண்ணன் உயிருடன் இல்லை என்பதை மட்டும் அவனது மனம் திரும்ப திரும்ப அவனிடம் சொல்லிக் கொண்டே இருந்தது. அந்த மனநிலையில்தான் அலிபாபா கல்வர் குகையின் வாயிலை அடைந்தான். திறவாய் சிம் சிம் என்று அவன் சொல்ல அந்த குகையின் வாயில் வழக்கம் போல திறந்து கொண்டது. தனது அருமை அண்ணனின் பெயரை சொல்லி அழைத்த வண்ணம் உள்ளே சென்றான் அலிபாபா. ஓரிடத்தில் ரத்தம் ஆறு போல பாய்ந்து உறைந்து கிடந்ததை கண்டான் அலிபாபா. அது வந்த வழியை பின்தொடர்ந்து சென்ற அலிபாபா தனது அண்ணனின் 4 துண்டுகளான உடலை கண்டான். அந்த கோர காட்சியை கண்ட மட்டில் அழுது துடித்தான். பிறகு முதல் வேலையாக அந்த 4 துண்டான உடலை ஒன்றாக சேர்த்து வைத்து கட்டினான். அதனை ஒரு மூட்டைக்குள் அடைத்தான். குகையின் வாயிலை அடைந்தான். பின்னர் அந்த குகையின் வாயிலை மூடும் மந்திரத்தை அலிபாபா உச்சரிக்கவும் அந்த குகையின் வாயில் கதவு மூடிக்கொண்டது. வருத்தத்துடன் தனது உடன் பிறந்தவனின் துண்டாக்கப்பட்ட உடலை கழுதையின் மீது மூட்டையில் வைத்து ஏற்றிய வண்ணம் அண்ணனின் வீட்டை அடைந்தான் அலிபாபா. அங்கு வெளித்திணையில் படுத்திருந்த அண்ணன் வீட்டு பணிப்பெண்ணான மெர்ஜியானாவை மெல்ல அழைத்து வெளியே கூட்டி வந்து விஷயத்தை சொல்லிக் கொண்டிருந்த போது பேசும் குரல் கேட்டு காசிமின் மனைவி எழுந்து வந்து விட்டாள். தனது கணவர் கொள்ளைக்காரர்களால் கொல்லப்பட்டதை அறிந்தாள். அதனால் அதிர்ந்தாள். கண்ணீர் அவள் கண்களை முட்டிக் கொண்டு வந்தது. வாய் உலர்ந்து போனது. அதை கண்ட அலிபாபா அண்ணனின் உடல் துண்டாடப்பட்டிருப்பதால் அழுது புலம்பி ஊரை கூட்டிவிடக் கூடாது என்றும் பின்னர் பெரிய வழக்காகிவிடும் என்றும் கூறினான். எனவே அவள் தனது அழுகையை கட்டுப்படுத்திக் கொண்டாள். அலிபாபாவின் அண்ணன் இறந்துவிட்ட சோகம் ஒருபுறம் இருக்க, அண்ணனின் பணிப்பெண் மெர்ஜியானா அறிவும் திறமையும் அழகும் ஒருங்கே கொண்டவள். அதனால் எப்படிப்பட்ட பிரச்சனையையும் அவள் எளிதில் சமாளித்து விடுவாள். இது அலிபாபாவிற்கும் தெரியும். அதனால் அவளை அணுகி, மெர்ஜியானா, நீ எனக்கு ஒரு பெரும் உதவியை செய்ய வேண்டும். அது யாதெனில், வெட்டப்பட்ட எனது அருமை அண்ணனின் உடலை அப்படியே அடக்கம் செய்ய முடியாது. அதனால் நீ என் பொருட்டு அதனை தைத்துவிட யாரையாவது அழைத்து வர வேண்டும். அதாவது இன்னும் விளக்கமாக சொல்ல வேண்டுமெனில், பொட்டு போட்டு துண்டாடப்படாத உடல் போன்று நீ செய்ய வேண்டும். அது உனது கையில் தான் உள்ளது. இதோ இந்த தங்க காசுகளை வைத்துக் கொண்டு ஆக வேண்டிய வேலையை பார் என்று கூறியபடி மெர்ஜியானாவிடம் கொஞ்சம் பொற்காசுகளை கொடுத்தான் அலிபாபா. எனினும் மெர்ஜியானா கொஞ்சம் தயங்கினான்.
அவள் எங்கே போக மறுத்து விடுவாளோ என்று நினைத்து கவலை கொண்ட காசிமின் மனைவி அவளிடம், மெர்ஜியானா, எனது பேராசையாலும் விதிவசத்தாலும் எனது கணவருக்கு இப்படி ஆகிவிட்டது. எனது கணவர் இப்படி வெட்டப்பட்டு இறந்து விட்டார் என்ற செய்தி யாருக்கும் தெரியக்கூடாது. அது அவருக்கு இழுக்கை தரும். அதனால் இதனை மிகவும் ரகசியமாக வைத்துக் கொண்டே ஆக வேண்டும். அதனால் தயவு செய்து என்னை உனது சகோதரியாக பாவித்து எனக்காக அலிபாபா சொன்னபடி இந்த உடலை தைக்க யாரையாவது அழைத்து வா என்றான். எப்போதுமே ஆணவத்துடன் காணப்படும் காசிமின் மனைவி மிகவும் பணிந்து கேட்பதை பார்த்த மெர்ஜியானா ஆச்சரியம் அடைந்தாள். ஆம், அன்றைய தினம் இறந்தது காசிம் மட்டுமல்ல, காசிமின் மனைவி ரசியாவின் ஆணவமும் தான். தனது கணவர் காசிம் இறந்ததற்கு தானும் ஒரு காரணம் என்பதை ரசியா நன்கு உணர்ந்திருந்தாள். இதனை அவளது பேச்சிலிருந்தே அறிந்து கொண்டாள் மெர்ஜியானா. இனியும் தாமதிக்க கூடாது என்று முடிவு செய்த மெர்ஜியானா அலிபாபா சொன்னபடி அந்த இரவில் தனது முகத்தை முக்காடு இட்டு மறைத்தபடி பாபா முஸ்தபா என்ற தையல்காரர் வீட்டுக்கு சென்றாள். பாபா முஸ்தபா சவசேலையை தைத்துக் கொடுக்கும் பழக்கம் உள்ளவர். அவரிடம் ஒரு பொற்காசை கொடுத்த மெர்ஜியானா ஆசிமின் உயரம் பற்றி எண்ணிவலாய் அவரிடம், பெரியவரே, கிட்டத்தட்ட 6 அடிக்கு ஒரு சவசேலையை தைத்துக் கொடுக்க வேண்டும் என்றார். அவரும் உடனே தைத்து தருவதாக வாக்களித்தார். பிறகு தான் சற்று நேரத்தில் வெளியில் சென்று வருவதாக கூறிய மெர்ஜியானா மீண்டும் அந்த தையல்காரரின் வீட்டை அடைந்தாள். அவரிடம் பேச்சு கொடுக்க தொடங்கினாள். இந்த இரவு வேளையில் நான் கேட்டுக்கொண்டதும் உடனே இரவு வேலை என்று கூட பார்க்காமல் எனக்காக சவசேலையை செய்து தர முனைப்புடன் தயாரானதற்கு மிக்க நன்றி என்றாள். அதற்கு முஸ்தபா, அட போமா, சாவு என்ன, இரவு பகல் என்றெல்லாம் சொல்லிவிட்டுதான் வருகிறதா என்ன? மேலும் நான் உனக்கு ஒன்றை கூறுகிறேன் கேள். இந்த இரவு வேளையில் சவசேலையை தைக்க நான் ஒப்புக்கொண்டது உண்மையில் உனக்காக அல்ல, நீ கொடுத்த பொற்காசுக்காக. இன்னும் 2 பொற்காசுகளை கொடுத்தால் இதைவிட பெரிய வேலையை கூட இந்த முஸ்தபா கன நேரத்தில் செய்து விடுவான் என்று தனது பெருமையை கூறினான். அதை கேட்ட மெர்ஜியானா, அப்படியா, ஒரு பொற்காசுக்கே இப்படி எனில் நான் 4 பொற்காசுகளை உங்களுக்கு கொடுத்தால் எதை வேண்டுமானாலும் செய்வீர்களா என்றாள். 4 பொற்காசுகள் என்றால் நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேனே, உயிரை தவிர நீ எதை கேட்டாலும் கொடுப்பேனே என்றான் முஸ்தபா. உங்கள் உயிரெல்லாம் எனக்கு வேண்டாம், ஒரு பேச்சுக்கு இழிந்த சதையை கூட தைத்து தருவீர்களா என்று கேட்டால் மெர்ஜியானா. 5 பொற்காசுகளாக கொடுத்தீர்கள் என்றால் இழிந்த சதை என்ன, வெட்டுப்பட்ட உடலை கூட இந்த முஸ்தபா நேர்த்தியாக தைத்து ஒட்டி தருவான் என்றான் அந்த தையல்காரன் முஸ்தபா. அதுதான் எனக்கும் வேண்டும். தங்களுக்கு நான் 5 அல்ல 10 பொற்காசுகளை தருகிறேன். ஏன் எதற்கு என்றெல்லாம் கேட்காமல் தாங்கள் கண்களை கட்டியபடி இதோ தாங்கள் தைத்து வைத்துள்ள இந்த சவசேலையையும் ஊசி நூலையும் மேலும் தைக்க தேவையான உங்கள் இதர பொருட்களையும் உடன் எடுத்துக்கொண்டு என்னுடன் வாருங்கள் என்று பாபா முஸ்தபாவிடம் கூறினாள் மெர்ஜியானா. 10 பொற்காசு கண்டிப்பா தருவியா என்றார் முஸ்தபா. 10 பொற்காசுகளை எடுத்து முஸ்தபா பார்க்கும்படியாக மேஜை மீது வைத்தாள் மெர்ஜியானா. அதை பார்த்த முஸ்தபா ஆவலுடன் அதனை எடுக்க பாய்ந்த சமயத்தில் மெர்ஜியானா மீண்டும் அந்த காசு எடுத்து பத்திரமாக சுருக்கு பையில் பூட்டி முடிந்து கொண்டு, முதலில் வேலை முடியட்டும், பிறகு இந்த 10 பொற்காசுகளும் உமக்குத்தான் சொந்தம் என்றாள். அதான் காசை காட்டிட்டியே, வா போகலாம். எனக்கு தேவையான பொருட்களை எல்லாம் நான் பத்திரமாக எடுத்துக்கொண்டேன். இப்போது நீ எனது கண்ணை கட்டலாம் என்றான் முஸ்தபா. அதன்படியே முஸ்தபாவின் கண்களை ஒரு கருப்பு துணியால் கட்டி அந்த நள்ளிரவு வேளையில் யாருமே அறியாதபடி முஸ்தபாவை காசிமின் அரண்மனைக்கு அழைத்து சென்றாள் மெர்ஜியானா. செல்லும் வழியில் முஸ்தபா ஒரு வார்த்தை கூட பேசாமல் வந்து கொண்டிருந்தார். இதை பார்த்த மெர்ஜியானாவுக்கு பெரிய வியப்பாக இருந்தது. காரணம், முஸ்தபா எப்போது பார்த்தாலும் சதா பேசிக்கொண்டே இருக்கும் பழக்கமுடையவர். ஆனால் இப்போதோ அவர் அமைதியாக வந்து கொண்டிருந்தார். இதுவும் நன்மைக்கே என்று நினைத்த மெர்ஜியானா காசிமின் வீட்டுப்படியை அடைந்தாள். வீட்டின் உள்ளே சென்றாள். பாபா முஸ்தபாவின் கண்களை கட்டிய அந்த கருப்பு துணியை நீக்கினார். அது மந்தமான வெளிச்சத்தை கொண்ட அறையாக இருந்தது. அங்கு இருப்பவர்களின் முகங்களில் முகமூடி காணப்பட்டது. இவ்வளவு ஏன், இறந்து கிடந்த காசிமின் முகத்திற்கு கூட முகமுடி போடப்பட்டிருந்தது. எனினும் அதை பற்றி எல்லாம் கேட்க விரும்பாத பாபா முஸ்தபா தனக்கு பொற்காசுகள் வந்தால் போதும் என்ற நோக்கில் துண்டு துண்டுகளாக கிடந்த காசிமின் உடலை ஒட்ட வைத்து மிகவும் நேர்த்தியாக தைத்துக் கொடுத்தார். இப்படியாக அந்த தையல்காரரின் வேலை முடிந்த மாத்திரத்தில் மீண்டும் அவரது கண்கள் கட்டப்பட்டன. பிறகு மீண்டும் மெர்ஜியானா அந்த நள்ளிரவில் அந்த தையல்காரரை அவர் கண்கள் மூடிய நிலையில் அவரது வீடு வரை கொண்டு போய் விட்டாள். அப்போதும் கூட பாபா முஸ்தபா திரும்பும் வழி முழுவதும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் வந்தார். சரி, பெரியவர் பயத்தின் காரணமாக ஏதும் பேசவில்லை போலும் என்று நினைத்தாள் மெர்ஜியானா. ஆனால் உண்மை அது அல்ல. பாபா முஸ்தபா தனது வீட்டிற்கும் காசிமின் வீட்டிற்கும் இடையே ஒவ்வொரு அடியையும் எண்ணிக்கொண்டே வந்தார். முஸ்தபாவின் வீடு வந்ததும் அவரது கைகளில் பொற்காசுகளை கொடுத்துவிட்டு மெல்ல நகர்ந்து ஓடினாள் மெர்ஜியானா. பாபா முஸ்தபா தனது கண்களை திறந்து பார்த்த சமயத்தில் அங்கு யாருமே இல்லை.
அவரது கையில் மட்டும் 10 பொற்காசுகள் இருந்தது. இந்நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கையான காசிமின் உடலை சுத்தம் செய்து வாசனை திரவியங்களை தெளித்து அதனை அடக்கம் செய்ய தயார் செய்தால் மெர்ஜியானா. அக்கம் பக்கத்தினர் பலர் காசிம் இறந்து விட்டதை கேள்விப்பட்டு துக்கம் விசாரிக்க அவரது மாளிகை போன்ற அந்த வீட்டிற்கு வந்தார்கள். வந்தவர்களிடம் காசிம் மாரடைப்பால் இறந்து விட்டார் என்று அவர்கள் நம்பும் விதமாக கூறினான் அலிபாபா. இதற்கிடையில் ஈமச் சடங்குகளை முறைப்படி செய்ய இமாமை அழைத்து வந்தால் மெர்ஜியானா. அனைத்து சடங்குகளும் முடிக்கப்பட்டு காசிமின் உடல் சவப்பெட்டியில் வைத்து சகல மரியாதைகளுடன் எடுத்து செல்லப்பட்டு ஒரு கல்லறையில் புதைக்கப்பட்டது. காசிமின் வீட்டில் விதவியான காசிமின் மனைவிக்கு அக்கம் பக்கத்து பெண்கள் அனைவரும் ஆறுதல் சொல்லிவிட்டு கலைந்து போயினர். பணிப்பெண் மெர்ஜியானாவின் அறிவு கூர்மையால் காசிம் வெட்டப்பட்டு இருந்தான் என்ற செய்தி மூடி மறைக்கப்பட்டது. இதனால் காசிமின் மனைவியும் அவனது தம்பியான அலிபாபாவும் அந்த துயரத்திலும் கூட நிம்மதி அடைந்தார்கள். அன்றைய தினம் முதல் அலிபாபாவை அவனது மனைவியுடன் சில காலம் தனது வீட்டிலேயே தங்கும்படியாக கேட்டாள் காசிமின் மனைவி. அண்ணியின் சொல்படி அலிபாபாவும் அவ்விடத்திலேயே தங்கினான். அன்பு நண்பர்களே, இந்த கதையை தொடர்ந்து கேட்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கோரிக்கை. ஒவ்வொரு ஆடியோ புக்குக்கும் பின்னாடி பல மணி நேரத்தோட உழைப்பு இருக்கு. இந்த உழைப்புக்கான அங்கீகாரம் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதும், உங்களுக்கு இந்த கதை பிடிக்கும் பட்சத்தில் லைக்கும் ஷேரும் பண்றது தான். நிறைய அன்பர்கள் நம்ம சேனல் கதைகளை கேட்டு என்ஜாய் பண்றாங்கன்ற திருப்தி ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னும் நிறைய அன்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க ஒருவேளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க. காசிம் அடக்கம் செய்யப்பட்டு சில தினங்கள் கழிந்தன. கொள்ளைக்காரர்கள் சில தினங்கள் பொறுத்து ஒரு நாள் தங்கள் கல்வர் குகைக்கு கொள்ளையடித்த பொக்கிஷங்களுடன் வருகை தந்தனர். குகைக்குள் பிரவேசித்த கொள்ளையர்கள் அங்கு 4 துண்டுகளாக வெட்டப்பட்டு தொங்கவிடப்பட்ட காசிமின் உடலை காணாமல் திகைத்து போனார்கள். அப்போதே அந்த 40 பேர்களும் கூடி ஆலோசனை செய்தனர். வெட்டப்பட்டவனின் உடலை யாரோ ஒருவன் குகைக்குள் வந்து எடுத்து சென்றிருக்கிறான் என்றால், இறந்தவன் ஒருவனை தவிர இன்னொருவனுக்கும் இந்த குகை பற்றிய ரகசியம் தெரிந்திருக்கிறது என்று கொள்ளைக்காரர்களின் தலைவன் கூற, உடனிருந்த 39 கல்வர்களில் ஒருவன், ஆம் உசூர், எவ்வளவு துணிச்சல் இருந்தால் நமது குகைக்குள் வந்து வெட்டப்பட்டு அந்த உடலை எடுத்து சென்றிருப்பார்கள். அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களை விடக்கூடாது. அப்படி ஒருவேளை நாம் விட்டுவிட்டால் அது நமக்குத்தான் ஆபத்து. நாம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைத்த பொருள்களுக்கு ஆபத்து வந்து சேரும் என்றான். அதை கேட்ட கொள்ளையர்களின் தலைவன் ஒரு முடிவுக்கு வந்தான். அதன்படி ஒரு 3 நாட்களுக்கு அனைத்து கொள்ளையர்களும் கொள்ளையடிப்பதை நிறுத்திவிட்டு ஆளுக்கு ஒரு திசையாக அந்த குகையை சுற்றியிருந்த நகரங்களுக்கு சென்றனர். பல இடங்களில் பல்வேறு விதமான வேவு பார்த்தனர், துப்பு துலக்கினர். இந்த வகையில் அலிபாபாவின் ஊருக்கும் ஒரு கொள்ளையன் மாறுவேடத்தில் வந்தான். அவன் அந்த ஊருக்கு வந்த வேளை ஒரு அதிகாலை வேலை. அந்த நேரத்தில் பாபா முஸ்தபாவின் கடை மட்டுமே திறந்திருந்தது. அந்த ஊரில் பிறப்பும் இறப்பும் சகஜம் என்பதால் பாபா முஸ்தபாவுக்கு மட்டும் எப்போதுமே வேலை இருந்து கொண்டே இருக்கும். அன்றும் அப்படித்தான். தனது கடையில் அமர்ந்தபடி ஊசி நூலை தைக்க வசதியாக கோர்த்து கொண்டிருந்தார் பாபா முஸ்தபா. பாபா முஸ்தபாவிடம் பேச்சு கொடுத்து பார்க்கலாம் என்ற முடிவுக்கு வந்த கொள்ளையன் மெல்ல அவரிடம் சென்று, இன்னும் சரியாக விடியக்கூட இல்லை, அதனால் போதிய வெளிச்சம் கூட இல்லை, இந்த நிலையில் எவ்வாறு தங்களுக்கு ஊசியின் துவாரம் தெரிகிறது என்று கேட்டான். எனக்கா தெரியாது, இருட்டு அறையில் கூட நான் ஒரு சிறு விளக்கு கூட இல்லாமல் எதை வேண்டுமானாலும் தைக்க கற்றுக்கொண்டவன். இவ்வளவு ஏன், அண்மையில் வெட்டுப்பட்ட ஒரு உடலை கூட நான் தைத்திருக்கிறேன் தெரியுமா என்று கூறி பெருமைப்பட்டான் முஸ்தபா. உண்மையாகத்தான் சொல்கிறீர்களா? உயிரற்ற சடலத்தை கூட தைத்திருக்கிறீர்களா என்று கேட்டான் அந்த கொள்ளையன். முஸ்தபா ஆம் என்று கூறினார். பிறகு சற்று நேரம் யோசித்த பிறகு, நீ சின்ன பையன், உன்னிடம் அதை பற்றி எல்லாம் கூறக்கூடாது. சரி, நீ உனது வேலையை பார் என்றார். விஷயத்தை வாங்கி கொண்ட கொள்ளையன் தனது சகாக்களிடம் சொல்ல விரைந்தான். 3 நாட்கள் முடிந்திருந்த நிலையில் அனைத்து கொள்ளையர்களும் மீண்டும் அந்த கல்வர் குகையின் வாசலில் ஒன்று கூடினர். அப்போது விரைந்து வந்த அந்த கொள்ளையன் பாபா முஸ்தபா கூறிய அனைத்து விஷயங்களையும் கொள்ளை கூட்ட தலைவனிடம் கூறினான். அதை கேட்ட அந்த கொள்ளை கூட்ட தலைவன் மகிழ்ச்சி அடைந்தான். பிறகு தனது சகாக்களை மாறுவேடத்தில் அவ்வூருக்கு அழைத்து சென்றான். அவ்வாறு சென்ற கொள்ளையர்கள் முதல் வேலையாக முஸ்தபாவின் வீட்டை அடைந்தனர். அவரிடம் விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரித்தான் அந்த கொள்ளை கூட்டத்தின் தலைவன். அடி தாங்காமல் முஸ்தபாவும் தனது கண்களை ஒரு பெண் வந்து கட்டி 10 பொற்காசுகளை கொடுப்பதாக சொன்னது முதல் 4 துண்டுகளான பிணத்தை தைத்தது வரையிலான அனைத்து விஷயத்தையும் கூறி முடித்தான். பிறகு கொள்ளை கூட்டத்தின் தலைவன் முஸ்தபாவிடம் அந்த குறிப்பிட்ட வீட்டை தங்களிடம் காட்டுமாறு கூறினான். அதை கேட்ட பாபா முஸ்தபா, அந்த பெண் எனது கண்களை கட்டி அழைத்து சென்றாள். எனினும் நான் எனது வீட்டிலிருந்து அந்த குறிப்பிட்ட வீடு வரையிலான அடிகளை எண்ணிக்கொண்டே சென்றேன். நான் திரும்ப வரும்போதும் அப்படியே செய்தேன். எனது ஒவ்வொரு காலடியையும் எண்ணிக்கொண்டே வந்தேன். அதனால்
என்னால் உங்களுக்கு அந்த வீட்டை நிச்சயம் காட்ட முடியும். ஆனால் என்னை மட்டும் எதுவும் செய்துவிடாதீர்கள் என்று கூறினான். நீ அந்த குறிப்பிட்ட வீட்டை எங்களுக்கு காட்டிக் கொடுத்தால் போதும், உன்னை நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம் என்றான் அந்த கொள்ளையர்களின் தலைவன். அதன்படியே பாபா முஸ்தபா தன்னுடன் ஒரே ஒரு ஆளை மட்டும் அனுப்புமாறு கூற, அந்த கொள்ளை கூட்டத்தின் தலைவன் முஸ்தபாவுடன் ஒரு கொள்ளையனை மட்டும் அனுப்பி வைத்தான். அவனும் முஸ்தபா கண்களை மூடிக்கொண்டு நடக்க அவர் கைகளை பிடித்தபடி அவருடன் சென்றான். முஸ்தபாவுக்கு அந்த ஊர் தெருக்கள் அனைத்துமே அத்துப்படி. காதுகளில் விழும் ஓசையை வைத்தே அந்த தெருவின் ஓசையை அவர் கண்டுபிடித்து விடுவார். அதனால் அலிபாபாவின் வீட்டை கண்டுபிடிப்பது முஸ்தபாவுக்கு ஒன்றும் பெரிய காரியமாக இல்லை. முஸ்தபா தனது அடிக்கணக்கு முடிந்தவுடன் ஒரு வீட்டின் வாசலில் நின்றார். கண்ணை திறந்து அந்த குறிப்பிட்ட வீட்டை அந்த கொள்ளையனுக்கு அடையாளம் காட்டினார். உடனே அந்த கொள்ளையன் அந்த குறிப்பிட்ட வீட்டின் கதவில் சுண்ணாம்பை வைத்து ஒரு பெருக்கல் குறியீட்டை அடையாளத்துக்கு போட்டுவிட்டு, இரவு நேரம் வரட்டும், வீட்டில் இருப்பவர்களை ஒரு கை பார்த்து கொள்ளலாம் என்று தனது மனதினில் தீர்மானித்தவனாய் சென்றான். இந்த காட்சியை சந்தைக்கு சென்று வீடு திரும்பிக் கொண்டிருந்த மெர்ஜியானா சற்று தூரத்தில் இருந்து பார்த்தாள். அவளுக்கு எல்லாமே புரிந்துவிட்டது. என்ன செய்வது என்று யோசித்தாள். வீட்டில் இருந்த யாரிடமும் இது பற்றி கூற விரும்பாமல் சூரியன் அஸ்தமித்து இரவு வேளை வந்து கொண்டிருந்த சமயம், நள்ளிரவுக்கு முன்னால், அதாவது அந்த ஊர் கொஞ்சம் அடங்கியதும், தனது கதவில் இருந்த குறியீட்டை போன்றே அந்த தெருவில் இருந்த அனைத்து வீடுகளின் வாசல் கதவுகளிலும் அதே போன்ற ஒரு குறியீட்டை சுண்ணாம்பை பயன்படுத்தி போட்டுவிட்டு ஒன்றும் தெரியாதது போல படுக்க சென்றாள். இந்நிலையில் முஸ்தபாவுடன் சென்ற அந்த கொள்ளையன் தனது தலைவனிடம் சென்று தான் அந்த குறிப்பிட்ட வீட்டை கண்டுபிடித்து விட்டதாகவும் அடையாளத்துக்கு அதில் ஒரு பெருக்கல் குறியை போட்டுவிருப்பதாகவும் கூறினான். அதை கேட்ட கொள்ளை கூட்டத்து தலைவன் அந்த கொள்ளையனை வெகுவாக பாராட்டினான். பிறகு யாருக்கும் சந்தேகம் வராதபடி அன்றைய தினம் நள்ளிரவு வேளையில் அந்த வீட்டுக்கு சென்று அங்கு இருப்பவர்களை கொன்றுவிடலாம் என்று ஏகமனதாக முடிவு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் நள்ளிரவில் கிளம்பினர் கொள்ளையர்கள். குறிப்பிட்ட அந்த தெருவை அடைந்த மாத்திரத்தில் ஒரு கணம் திகைத்து நின்றனர். காரணம், அந்த தெருவில் இருந்த அனைத்து வீடுகளிலுமே பெருக்கல் குறியீடு சுண்ணாம்பினால் போடப்பட்டிருந்தது. அதை கண்ட கொள்ளையர்களின் தலைவன் வெகுண்டு எழுந்து முன்பு முஸ்தபாவுடன் உளவு பார்க்க சென்று குறியீடு போட்ட அந்த கொள்ளையனை கோபத்தில் நைய புடைத்தான். அன்றைய தினம் மேற்கண்ட காரணத்தால் ஏமாற்றத்துடன் முஸ்தபாவின் வீட்டுக்கு மீண்டும் சென்று சேர்ந்தனர் கொள்ளையர்கள். பிறகு அன்றைய தினம் அந்த கொள்ளை கூட்டத்தின் தலைவனே முஸ்தபாவுடன் சென்றான். அதே போல முஸ்தபா தனது கண்களை மூடிக்கொண்டு யாருக்கும் சந்தேகம் வராதபடி அடிக்கணக்கின் அடிப்படையில் தெருவில் நடந்து சென்றான். ஒரு குறிப்பிட்ட அடியை எண்ணி முடித்த மாத்திரத்தில் அவ்விடத்தில் நின்று அலிபாபாவின் வீட்டை அந்த கொள்ளைக்கார தலைவனிடம் காட்டினான் முஸ்தபா. அந்த வீட்டை நன்கு மனதில் பதித்து வைத்துக் கொண்டான் அந்த கொள்ளை கூட்டத்தின் தலைவன். பிறகு முஸ்தபாவின் வீட்டை அடைந்த அந்த கொள்ளை கூட்டத்தின் தலைவன் தனது சகாக்களிடம் அந்த குறிப்பிட்ட வீட்டை தான் கண்டுபிடித்து விட்டதாகவும் விரைவில் அந்த வீட்டில் உள்ள அனைவரையும் கொன்று ஒழித்து விடப் போவதாகவும் கூறினான். அதை கேட்ட அனைவரும் ஆனந்தம் கொண்டனர். பிறகு சிறிது நேரத்தில் அந்த கொள்ளை கூட்டத்தின் தலைவன் ஒரு அற்புதமான திட்டத்தை வகுத்தான். அதன்படி 20 கோவேறு கழுதைகளை வாங்கி வரும்படி கூறினான். அதன் பிறகு ஒரு பெரிய தோல் ஜாடி நிறைய கடுகு எண்ணெயையும் அதே போன்று 39 காலி ஜாடிகளையும் வாங்கி வர கூறினான். ஒவ்வொரு ஜாடியிலும் ஒவ்வொருவர் இருந்து கொள்ளும் அளவில் அந்த தோல் ஜாடி இருக்க வேண்டும் என்றும் கூறினான். கொள்ளைக்கார தலைவன் சொன்னது போலவே எல்லா பொருட்களும் வந்து சேர்ந்தன. பிறகு மேலும் தனது திட்டத்தை விரிவாக கூறத் தொடங்கினான் அந்த கொள்ளை கூட்டத்தின் தலைவன். நீங்கள் 39 பேரும் ஒவ்வொரு ஜாடியினுள்ளும் வசதியாக அமர்ந்து கொள்ள வேண்டும். உடன் அனைவரும் தங்கள் தங்கள் உடைவாளை வைத்துக் கொள்ள வேண்டும். 20வது கழுதியின் மீதுள்ள ஜாடிகளில் ஒரு புறத்தில் உள்ள ஒரு ஜாடியில் ஒருவர் தான் இருப்பார். இன்னொரு ஜாடியில் நிறைய எண்ணெய் இருக்கும் என்று கூறினேன் அல்லவா? எண்ணெய் வணிகனின் தோற்றத்தில் நான் கழுதிகள் அனைத்தையும் ஓட்டிக்கொண்டு நகரத்திற்கு போவேன். குறிப்பிட்ட அவனுடைய வீடு வந்ததும் அந்த வீட்டு உரிமையாளரிடம் அன்று இரவு தங்கி போவதற்கு அனுமதி கேட்பேன். அதன் பிறகு நள்ளிரவு வேளையில் நல்ல சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்து நான் குரல் கொடுப்பேன். அல்லது சூழ்நிலையை பொறுத்து தொடர்ச்சியாக எனது கையை 3 முறை தட்டுவேன். அப்போது நீங்கள் அனைவரும் குபீர் என்று பாய்ந்து வந்து அவனை கொன்றுவிட வேண்டும். அங்குள்ள செல்வங்களையும் நாம் விட்டு வைக்கக்கூடாது. அவை அனைத்தையும் நமது கோவேறு கழுதைகளின் மீது ஏற்றிக்கொண்டு வந்துவிட வேண்டும் என்று முடித்தான். தனது தலைவனின் இந்த திட்டத்தை கேட்ட கொள்ளையர்கள் அற்புதமான திட்டம் என்று கூறி மகிழ்ந்தனர். தலைவனின் அறிவே அறிவுதான் என்று வேறு சிலர் கூறி பாராட்டினார்கள். பிறகு கொள்ளையர்களின் தலைவன் தான் சொன்ன திட்டத்தை செயல்படுத்த தொடங்கினான். அதன் அடிப்படையில் ஒரு பெரிய வணிகன் போன்று உடை அணிந்து 20 கோவேறு கழுதைகளின் மீதும் ஜாடிகளை ஏற்றினான். அதாவது ஒவ்வொரு கழுதியின் மீது 2 ஜாடிகள் வீதம் ஏற்றினான். மொத்தம் 39 ஜாடிகளில் ஆயுதங்களுடன் கொள்ளைக்காரர்கள் இருந்தார்கள். ஒரு ஜாடியில் மட்டும் கடுகெண்ணெய் இருந்தது. இரவு வந்ததும் கோவேறு கழுதைகளை ஓட்டிக்கொண்டு தலைவன் போனான். அலிபாபாவின் வீட்டின் முன்னால் அவற்றை நிறுத்தினான். அந்த சமயத்தில்தான் இரவு வேளை உணவை முடித்துவிட்டு அலிபாபா வீட்டின் முன்னால் உலவிக் கொண்டிருந்தான். அலிபாபாவை கண்ட மாத்திரத்தில்
இவன்தான் அந்த வீட்டின் தலைவனாக இருக்க வேண்டும் என்று நம்பிய கொள்ளைக்கார தலைவன் அவன் அருகில் சென்று அவனை வணங்கியபடி, நான் ஒரு வியாபாரி, ஒவ்வொரு பெரிய நகரத்திற்கும் கடுகு எண்ணெயை விநியோகிப்பவன். தரத்தில் சிறந்த எங்கள் எண்ணெயைத்தான் எல்லோரும் விரும்பி வாங்குவார்கள். அந்த அளவுக்கு அருகில் உள்ள ஊர்களில் எங்களது எண்ணெய்க்கு மவுசு அதிகம். தற்போது இரவு நேரம் வந்துவிட்டதால் கொள்ளையர்களின் நடமாட்டம் அதிகம் இருக்கலாம் என்று அஞ்சுகிறேன். அதனால் தயவு செய்து இன்று ஒரு நாள் மட்டும் இரவு இங்கு தங்க அனுமதி வேண்டும். கேட்பவர்களுக்கு கேட்டபடி உதவி செய்யும் குணம் கொண்டவர் என்று தங்களை பற்றி அக்கம் பக்கத்தினர் கூற கேட்டிருக்கிறேன். அதனால் எனக்கும் தாங்கள் தான் உதவி செய்ய வேண்டும் என்று மிகுந்த பணிவுடன் கேட்டுக்கொண்டான் அந்த கொள்ளையன். சற்று நேரம் யோசித்த அலிபாபா வணிகனின் வேஷத்தில் வந்திருப்பவன் யார் என்று அறியாததால் அந்த கொள்ளையனை உண்மையான வணிகன் என்றே நினைத்துக் கொண்டு தனது வீட்டில் தங்க இடம் கொடுத்தான். பிறகு அலிபாபாவின் அனுமதியுடன் அந்த மாறுவேடத்தில் இருந்த கொள்ளைக்காரன் தான் கொண்டு வந்த கழுதைகள் அனைத்தையுமே தொழுவத்தில் அடைத்துக் கொண்டான். அத்துடன் அவைகளுக்கு ஆகாரமும் தண்ணீரும் வைத்தான். இந்த சமயத்தில் அலிபாபா மெர்ஜியானாவை அழைத்து, நமது வீட்டில் தங்க ஒரு விருந்தாளி வந்துள்ளார். அவர் வசதியாக தங்க அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடு என்றான். அதன்படியே செய்வதாக கூறிவிட்டு சென்றாள் மெர்ஜியானா. பின்னர் மாறுவேடத்தில் இருந்த அந்த கொள்ளைக்காரன் மீண்டும் அலிபாபாவிடம் வந்து பேச்சு கொடுக்க தொடங்கினான். அப்போது அன்று இரவு தன்னுடனே உணவு உண்ண வேண்டும் என்று கூறினான் அலிபாபா. அவசியம் உணவு உண்கிறேன் பிரபு, ஆனால் ஒரு வேண்டுகோள். எனக்கு தாங்கள் அளிக்கும் எந்த உணவிலும் உப்பு சிறிதளவு கூட இருக்கக்கூடாது என்று அலிபாபாவிடம் வேண்டினான் அந்த கொள்ளையன். அலிபாபாவும் அதற்கு ஒப்புக்கொண்டு கொள்ளைக்கார தலைவனிடம் இருந்து விடை பெற்று மெர்ஜியானாவை சந்தித்து, மெர்ஜியானா, இன்னொரு முக்கியமான விஷயம். அந்த வணிகர் நமது வீட்டில் உணவு உண்ண ஒரு வேண்டுகோள் வைத்துள்ளார். அதன்படி நீ அவருக்கு பரிமாறும் எந்த உணவிலும் உப்பு இருக்கக்கூடாது, சரிதானே என்று அலிபாபா சொல்ல அதற்கு ஒப்புக்கொண்டு அப்படியே சமைக்க தொடங்கினாள் மெர்ஜியானா. இருந்தும் அவளது மனதில் சந்தேகம் நிழலாடத் தொடங்கியது. ஏன் அந்த வணிகர் உப்பிட்ட உணவை உண்ண மறுக்கிறார்? இதில் ஏதோ நிச்சயம் விஷயம் உள்ளது. உண்மையில் ஒரு வீட்டுக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்கள்தான் அந்த வீட்டின் உப்பை தின்ன மறுப்பார்கள். அப்படி இருக்க இந்த வணிகர் நமக்கு ஏதோ பெரிய கெடுதலை செய்ய இருக்கிறாரா? அப்படி செய்ய வேண்டிய அவசியம்தான் என்ன என்று தனது மனத்திற்குள் பலவிதங்களில் கேள்விகள் எழுப்பி அதனால் சிந்தனை வயப்பட்டாள் மெர்ஜியானா. பிறகு வேக வேகமாக அலிபாபா சொன்னபடியே சமைத்து முடித்தாள் அவள். உணவு வேலையும் முடிந்தது. உப்பில்லாத உணவை கூட வேண்டிய மட்டும் அதிகமாக உண்டான் அந்த கொள்ளையன். அப்போது அலிபாபா அடுத்த நாள் காலையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை மெர்ஜியானாவிடம் கூறிவிட்டு அவன் தனது வழியில் ஓய்வெடுக்க சென்று விட்டான். அலிபாபாவின் நிலை இப்படி இருக்க உணவை முடித்துக் கொண்ட அந்த கொள்ளையன் தொழுவத்தின் பக்கமாக சென்றான். அதனை கண்டுகொண்ட மெர்ஜியானாவுக்கு சந்தேகம் கொண்டு அவனை பின்தொடர்ந்து சென்றாள். தொழுவத்திற்கு சென்ற அந்த தலைவன் அந்த ஜாடிகள் பக்கத்தில் நின்று மெல்லத்தான் பேசினான். அவன் ஜாடிக்குள் இருக்கும் கொள்ளையர்கள் ஒவ்வொருடமும் சென்று, இன்று இரவு, அதாவது நள்ளிரவில் எனது குரலை கேட்டதும் தோல் ஜாடியானதால் மேல் பாவத்தில் இருந்து அடிப்பாகம் வரை உங்களிடம் உள்ள கத்தியால் கிழித்துவிட்டு வெளியேற வேண்டும் என்றான். இப்படி ஒவ்வொரு ஜாடியிடமும் சென்று மாறுவேடத்தில் இருந்த அந்த கொள்ளை கூட்டத்தின் தலைவன் பேசிக் கொண்டிருப்பதை கவனித்தாள் மெர்ஜியானா. ஆனால் அவள் சற்று தூரத்தில் இருந்ததால் அந்த வணிகன் என்ன பேசிக் கொண்டிருக்கிறான் என்பதை கேட்கவே முடியவில்லை. அதே சமயத்தில் மெர்ஜியானா இன்னொன்றையும் கவனிக்க தவறவில்லை. அது யாதெனில், அந்த வணிகன் பெரிய பெரிய ஜாடிகளை கொண்டு வந்து அடுக்கி வைத்திருந்தான். அதில் முதல் ஜாடியின் மூடியில் மட்டுமே எண்ணெய் பிசுக்கு காணப்பட்டது. மற்ற ஜாடிகளில் சிறிதும் எண்ணெய் பிசுக்கு இல்லை. அத்துடன் எண்ணெய் பிசுக்கு காணப்பட்ட அந்த ஜாடியில் மட்டும் ஓட்டை இல்லை. மற்ற ஜாடிகள் அனைத்திலும் மூச்சுவிட ஏதுவாக ஒரு சிறு துவாரம் இருந்தது. இதைவிட அனைத்துமே தோல் ஜாடிகளாக இருந்ததால் உள்ளே இருப்பவர்கள் நெளியும் சமயத்தில் அந்த ஜாடிகள் உப்பின. அப்போது அந்த இடம் கொஞ்சம் புடைத்து காணப்பட்டது. மேற்கண்ட இவற்றையெல்லாம் நன்கு நுணுக்கமாக கவனித்து விட்டாள் மெர்ஜியானா. அவளுக்கு எல்லாமே தவறாகப்பட்டது. பிறகு அந்த கொள்ளை கூட்டத்தின் தலைவன் தொழுவத்தில் இருந்து புறப்பட்ட சமயத்தில் மெர்ஜியானா அவனது கண்களில் படாதவாறு மெல்ல நகர்ந்து சென்றான். கொள்ளை கூட்டத்தின் தலைவன் தனது அறையை அடைந்ததும் மெர்ஜியானா அந்த தலைவனிடம், தங்களுக்கு படுக்கை தயாராக இருக்கிறது, குடிப்பதற்கு தண்ணீரும் கூஜாவில் வைத்திருக்கிறேன் என்று கூறவும் நன்றி கூறியவனாய் படுத்துக்கொண்டான் அவன். பின்னர் மெர்ஜியானா அந்த தொழுவத்திற்கு சென்றாள். அவளது காலடி ஓசையை கேட்டதும் தலைவன் தான் வந்துள்ளான் என்று எண்ணிக்கொண்ட கொள்ளையர்களில் ஒருவன், தலைவா, நாம் பாய்வதற்கு ஏற்ற வேலை வந்துவிட்டதா என்று கேட்டான். அந்த தோல் ஜாடியில் போட்டிருந்த ஓட்டைகள் மூலம் மெர்ஜியானா தெல்ல தெளிவாக அந்த வார்த்தையை கேட்டாள். உடனே அவள் தனது தொண்டையை இறுக்கிக் கொண்டு மெல்லிய குரலில், சத்தம் போடாதே, நேரம் இன்னும் வரவில்லை என்றாள். பிறகு மெர்ஜியானா தனது அறைக்கு சென்றாள். அந்த வணிகனின் முகத்தை அவளுக்கு எங்கோ பார்த்தது போலத்தான் இருந்தது. அவள் நன்கு யோசித்தாள். அப்போது அவளுக்கு
சிறு வயதில் நடந்த சம்பவங்கள் அனைத்தும் நினைவுக்கு வந்தது. அது ஒரு அழகிய மலை கிராமம். தனது தாய் தந்தையுடன் சந்தோஷமாக ஓடி விளையாடு மகிழ்ந்து கொண்டிருந்தாள் மெர்ஜியானா. அப்போது சிறுமியாக இருந்த அவளை ஆசையுடன் நினைத்தபடி உணவு ஊட்டிக் கொண்டிருந்தாள் மெர்ஜியானாவின் தாய். அப்போது திடீரென்று எண்ணற்ற குதிரைகளின் காலடி ஓசையை கேட்டனர் அந்த கிராமத்து மக்கள். சிறிது நேரத்தில் எங்கும் புழுதி பறந்தது. 40 பேர் கொண்ட ஒரு கொள்ளைக்கார கும்பல் அந்த கிராமத்துக்குள் புகுந்து அனைவரையும் கொன்று தீர்த்தது. கையில் கிடைத்த பொருட்களை எல்லாம் அள்ளிச் சென்றது. அந்த தாக்குதலில் இருந்து தப்ப முயன்றனர் மெர்ஜியானாவின் குடும்பத்தினர். ஆனால் சுதாரித்துக் கொண்ட கொள்ளை கூட்டத்தின் தலைவன் மெர்ஜியானாவின் தாய் தந்தையரை உயிருடன் எரித்து விட்டு சென்றான். மெர்ஜியானாவை ஒரு கூடையில் இருக்க செய்துவிட்டு என்ன நடந்தாலும் வெளியில் வரக்கூடாது என்று கூறிவிட்டு அவளது தந்தை சென்றிருந்ததால் மெர்ஜியானா மட்டுமே அந்த மலை கிராமத்தில் கொள்ளையர்களின் தாக்குதலில் இருந்து தப்பித்தாள். மேற்கண்ட இந்த சம்பவத்தை நினைத்து பார்த்தால் மெர்ஜியானா இப்போதோ அதே கொள்ளை கூட்டத்தின் தலைவன் தான் மாறுவேடத்தில் வந்துள்ளான். அவனது முகத்தை மெர்ஜியானாவால் சில வருடங்கள் கடந்தும் கூட மறக்கவே முடியவில்லை. அவள் எத்தனையோ இரவுகள் தூங்காமல் இந்த சம்பவத்தை நினைத்து நினைத்து அழுதும் இருக்கிறாள். அந்த நிலையில் காலம் இப்போது அந்த கொள்ளையனை அவனது கூட்டத்துடன் பழிவாங்க மெர்ஜியானாவுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்திருந்தது. அதற்காக எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி தெரிவித்தாள் மெர்ஜியானா. பிறகு இனிமேலும் காத்து கொண்டிருக்க கூடாது என்று எண்ணிய மெர்ஜியானா அடுப்பின் மேல் ஒரு பெரிய வாணலியை வைத்து அதில் அவன் கொண்டு வந்த கடுகு எண்ணெயை ஊற்றி அடுப்பை பற்ற வைத்தாள். நன்றாக காய்ந்த விறகு மத மத என்று எரிந்தது. எண்ணெய் நன்றாக காய்ந்ததும் ஒவ்வொரு பெரிய குவளையிலும் கொதிக்கும் எண்ணெயை நிரப்பி வரிசையாக ஒவ்வொரு ஜாடியிலும் ஊற்றி மூடியை அடைத்து வைத்து விட்டாள். இவ்விதமாக ஒரு ஜாடி எண்ணெயையும் கொதிக்க வைத்து எல்லா ஜாடிகளிலும் ஊற்றிய பின்னர் தான் அவள் நிம்மதியடைந்தாள். இப்படியாக அந்த கொதிக்கும் எண்ணெயில் அவ்விதமே அவிந்து அந்த 39 பேர்களும் பிணமாகிவிட்டனர். மெர்ஜியானா இவ்வாறாக அந்த கொள்ளை கூட்டத்திற்கே ஒரு முடிவை கட்டிவிட்டு மெல்ல தனது அறைக்கு சென்று படுத்துக் கொண்டாள். அப்போதிலிருந்து சரியாக 1 மணி நேரம் கழிந்தது. சரியாக 12 மணிக்கு எழுந்தான் கொள்ளை கூட்டத்தின் தலைவன். அவன் ஜன்னலை திறந்து பார்த்த சமயம் எங்கும் இருள் பரவியிருந்தது. ஒரு விதமான மயான அமைதியை உணர்ந்தான் அவன். உடனே அவன் இதுவே தனது சகாக்களை அழைக்க சரியான சந்தர்ப்பம் என்பதை உணர்ந்தவனாய் கூப்பிட்டு பார்த்தான். பிறகு தனது கைகளை தட்டினான். ஆனால் பதிலுக்கு எந்த ஓசையும் வரவில்லை. திடுக்கிட்டு மீண்டும் ஒரு முறை தனது கைகளை தட்டினான். மெல்ல கூப்பிட்டும் பார்த்தான். இந்த முறையும் கூட எந்தவித பதிலும் இல்லை. அதனால் சந்தேகமடைந்த அந்த கொள்ளை கூட்டத்தின் தலைவன் ஜாடிகள் இருந்த கொட்டகைக்கு சென்றான். ஜாடியை நெருங்கும் சமயத்தில் கொதித்த எண்ணெயின் வாசனையும் உடன் ஏதோ ஒரு துர்வாடையும் ஒருங்கே வீசுவதை உணர்ந்தான். அதனால் பதற்றத்துடன் ஒவ்வொரு ஜாடியையும் திறந்து பார்த்தான். அவனது சகாக்கள் அத்தனை பேருமே அவிந்த நிலையில் இறந்து போயிருப்பதை கண்டான். இதற்கு மேல் அங்கு இருந்தால் தனது உயிருக்கும் ஆபத்து வந்து சேரும் என்பதை உணர்ந்தவனாக விரைந்து அவ்விடத்தை விட்டு ஓடி சென்று மறைந்தான். இப்படியாக இரவில் நடந்த எந்த நிகழ்ச்சி பற்றியும் அலிபாபாவுக்கு தெரியாது. அதிகாலையில் எழுந்த அலிபாபா அவன் அன்றைய தினம் வெளியூர் செல்ல திட்டமிட்டு இருந்ததால் சுறுசுறுப்பாக ஹம்மாவிற்கு குளிக்க சென்று விட்டான். அவன் அப்படியாக குளித்துவிட்டு திரும்பிய பின்னரும் கூட அந்த ஜாடிகள் அவ்விடத்திலேயே இருந்தன. உடனே அலிபாபா தனது விசுவாசமான வேலையாளான மெர்ஜியானாவை அழைத்து அந்த வியாபாரியை பற்றி விசாரித்தான். மெர்ஜியானா அலிபாபாவிடம் முந்தைய இரவு நடந்த அனைத்து விஷயத்தையும் பற்றி விளக்கமாக எடுத்து சொன்னாள். அத்துடன் மாறுவேடத்தில் வந்திருந்தவன்தான் கொள்ளை கூட்டத்தின் தலைவன் என்பதையும் எடுத்து கூறினாள். அதனை அலிபாபா முதலில் நம்பவில்லை. எனினும் மெர்ஜியானா அலிபாபாவுக்கு அனைத்தையும் புரிய வைத்தாள். அவன் மீண்டு வந்த ஆபத்தை பற்றி எடுத்து சொன்னாள். அத்துடன் அலிபாபாவை அழைத்து கொண்டு சென்று ஒரு ஜாடியை சுட்டி காட்டி இதில் என்ன இருக்கிறது என்று நீங்களே திறந்து பாருங்கள் என்றாள். அலிபாபா அந்த ஜாடியை திறந்த மாத்திரத்தில் அலறிவிட்டான். காரணம், அந்த ஜாடிக்குள் ஒரு மனிதன் வெந்த நிலையில் இருந்தான். இப்படியே அனைத்து ஜாடியிலும் பிணம் வெந்த நிலையில் இருப்பதைக் கண்ட அலிபாபா வாயடைத்து போனான். மெர்ஜியானாவின் அறிவு திறமையால் தனது உயிர் காக்கப்பட்டதை எண்ணி நிம்மதி அடைந்தான். அத்துடன் அவளுக்கு பல்வேறு விதத்தில் நன்றிகளை தெரிவித்தான். அப்போது மெர்ஜியானா அலிபாபாவிடம், உணர்ச்சி வசப்படாதீர்கள், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு தெரிவதற்கு உள்ளாக இந்த பிணங்களை நாம் அப்புறப்படுத்தி ஆக வேண்டும் என்றாள். அதன்படி அலிபாபாவும் அவனது மிகுந்த நெருங்கிய நண்பனான வாய்ப்பேச முடியாத அப்துல்லாவும் தோட்டத்தில் மிகவும் ஆழமாகவும் அகலமாகவும் ஒரு பள்ளத்தை தோண்டி அதில் இறந்த கொள்ளையர்கள் அனைவரையும் அவர்களது ஆயுதங்களுடன் புதைத்தனர். பிறகு தோல் ஜாடிகளையும் இன்னொரு பள்ளத்தில் புதைத்து விட்டனர். அத்துடன் கொள்ளை கூட்டத்தின் தலைவன் ஒட்டி வந்த 20 கோவேறு கழுதிகளையும் இதைக்கு 1-2 ஓட்டிச் சென்று அனைத்தையும் நல்ல விலைக்கு விற்று தீர்த்தான் அலிபாபா. அதன் பின்னர் தான் மெர்ஜியானா நிம்மதி அடைந்தாள். எனினும்
அவள் மனதில் மீண்டும் அந்த கொள்ளை கூட்டத்தின் தலைவனை பற்றிய அச்சம் இருந்து கொண்டுதான் இருந்தது. அவன் எப்படியும் திரும்பி வருவான் என்று எதிர்பார்த்தாள் மெர்ஜியானா. அத்துடன் அலிபாபாவையும் சில நாட்களுக்கு, குறிப்பாக இரவில் எங்கும் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தினாள். மெர்ஜியானாவின் அறிவுரைப்படியே நடந்து கொண்டான் அலிபாபா. அலிபாபாவின் நிலை எப்படி இருக்க, தப்பிச் சென்ற கொள்ளையனோ தனது கல்வர் குகையில் சிறிது காலம் பதுங்கியிருந்தான். அங்கேயே ஓய்வு எடுத்தபடி எப்படியாவது அலிபாபாவை கொன்றுவிட வேண்டும் என்று திட்டம் வகுத்துக் கொண்டிருந்தான். அந்த கொள்ளையனின் மனம் அமைதியடையவில்லை. தான் பல நாட்கள் போட்ட திட்டத்தை அந்த கொள்ளை கூட்டத்தின் தலைவன் செயல்படுத்த தொடங்கினான். அவனிடம் ஏராளமான செல்வங்கள் இருந்ததால் நகரத்திற்கு சென்று ஒரு பெரிய கடையை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு தன்னை ஒரு ரத்ன வியாபாரி என்று கூறிய வண்ணம் குவாஜா ஹசன் என்ற பெயரில் வியாபாரத்தை நடத்தி வந்தான். தன்னிடம் உள்ள செல்வத்தை எல்லாம் செலவு செய்து எண்ணற்ற வர்த்தகர்களை நண்பனாக்கி கொண்டான். அவனது ஒரே நோக்கம் அலிபாபாவை அவனது குடும்பத்துடன் கொல்வதே ஆகும். அலிபாபாவின் அண்ணனின் மகனான காசிமின் மகன் வியாபாரம் செய்து வந்த கடையும் அந்த மாறுவேடத்தில் இருந்த கொள்ளைக்காரன் திறந்திருந்த கடையும் எதிரெதிரேதான் இருந்தது. அதனால் காசிமின் மகனுக்கும் அந்த கொள்ளைக்கார தலைவனுக்கும் நல்ல பழக்கம் ஏற்பட்டது. கொள்ளைக்கார தலைவன் காசிமின் மகனிடம் தேன் ஒழுக பேசினான். அவனை துருப்புச்சீட்டாக பயன்படுத்தி அலிபாபாவையும் அவனது குடும்பத்தையும் அழிக்க வேண்டும் என்பதுதான் அந்த கொள்ளையனின் தலையாய நோக்கமாக இருந்தது. காசிமின் மகனும் வந்திருப்பவன் உண்மையிலே ஒரு வியாபாரிதான் என்று நம்பியபடி தனது குடும்பத்து விஷயங்களை கூட அவனிடம் பகிர்ந்து கொண்டான். காசிமின் மகனை அடிக்கடி பார்க்க அவனது கடைக்கு வந்து செல்வான் அலிபாபா. அதனை பார்த்த அந்த கொள்ளைக்காரன் ஒன்றுமே தெரியாதது போல அலிபாபாவை யார் என்று கேட்டான். உடனே காசிமின் மகன், அவர் எனது மதிப்பிற்குரிய சிறிய தந்தை அலிபாபா என்று கூறினான். இப்படியாக வியாபாரியின் வேஷத்தில் இருந்த அந்த கொள்ளைக்காரனுக்கும் காசிமின் மகனுக்கும் நெருங்கிய நட்பு உருவானது. அந்த கொள்ளைக்காரனை பொறுத்தவரையில் அனைத்துமே அலிபாபாவை கொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் நடத்தப்பட்ட நாடகம்தான். இந்நிலையில் அவன் அடிக்கடி காசிமின் மகனுக்கு விருந்து வழங்கி சிறப்பித்து வந்தான். காசிமின் மகனுக்கும் குவாஜா ஹசன் தனக்கு அளித்த விருந்துக்கு பதில் விருந்து தர வேண்டும் என்ற ஆசை வந்தது. அந்த ஆசையை சிற்றப்பா அலிபாபாவிடம் கூற தனது அண்ணன் மகனின் ஆசைக்கு சந்தோஷமாக சம்மதம் தெரிவித்தான் அலிபாபா. உடனே குவாஜா ஹசனை யார் என்று தெரியாமல் அவனை விருந்துக்கு அழைத்தான் காசிமின் மகன். அலிபாபாவின் வீட்டை அடைந்த குவாஜா ஹசன் அலிபாபாவை பார்த்த மட்டில் அவன் தன்னை கண்டுபிடித்து விடுவானோ என்று நினைத்தான். ஆனால் அலிபாபாவால் அவனை கண்டுபிடிக்க முடியவில்லை. காரணம், ஏற்கனவே ஒரு முறை அந்த கொள்ளை கூட்டத்து தலைவனை ஒரு இரவு நேரத்தில் தான் அலிபாபா வரவேற்றிருந்தான். மேலும் அப்போது அவன் வந்த தோற்றத்திற்கும் இப்போது அவன் கொண்ட தோற்றத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது. அதனால்தான் அலிபாபாவால் அந்த கொள்ளையனை அடையாளம் காண முடியவில்லை. அத்துடன் அலிபாபாவே குவாஜா ஹசனை முகம் மலர தனது வீட்டுக்குள் அழைத்து சென்றான். அவனுக்கு ஆசனம் அளித்தான். குடிக்க பழரசங்களை கொண்டு வர சொல்லி கொடுத்தான். அப்போது குவாஜா ஹசன் அலிபாபாவிடம் அவனது அண்ணன் மகனை பற்றி மிகவும் பெருமையாக பேசினான். அதனை கேட்ட அலிபாபா மிகவும் மகிழ்ந்தான். பிறகு குவாஜா ஹசனிடம் அலிபாபா, அன்பரே, முதலாக எங்களது வீட்டிற்கு வந்துள்ளீர்கள். கட்டாயம் தாங்கள் உணவுண்டு ஓய்வெடுத்து விட்டுத்தான் செல்ல வேண்டும் என்று மிகவும் தாழ்மையுடன் கட்டாயப்படுத்தி கேட்டான். குவாஜா ஹசனும் அதற்கு சம்மதம் தெரிவித்தான். அத்துடன் அலிபாபாவை தனக்கும் தனது குடும்பத்தினர் சாவுக்கும் நாள் குறித்து விட்டான் என்று மனதிற்குள் நினைத்து சிரித்துக் கொண்டான் குவாஜா ஹசன். மெர்ஜியானா சுவையான உணவு வகைகளை பரிமாறி அனைவரையும் உண்ண அழைத்தாள். அலிபாபாவும் குவாஜா ஹசனை அழைத்துக் கொண்டு உணவு உண்ண வந்தான். குவாஜா ஹசனின் நடை, பாவனை என அனைத்துமே மெர்ஜியானாவுக்கு சந்தேகத்தை எழுப்பியது. அவனை எங்கோ பார்த்தது போல உணர்ந்தாள் மெர்ஜியானா. உணவு பரிமாறும் சமயத்தில் அவனது வெறி பிடித்த கண்களை கண்டு வந்திருப்பது கொள்ளை கூட்டத்தின் தலைவன் தான் என்பதை உணர்ந்து கொண்டாள். ஆம், மெர்ஜியானாவால் அந்த கொள்ளை கூட்டத்தின் தலைவனை எப்படி மறக்க முடியும்? தனது குடும்பத்தை மட்டுமல்ல, தான் வாழ்ந்த கிராமத்தையே அழித்தவனாயிற்றே அவன். அப்படிப்பட்டவன் எந்த ரூபத்தில் வந்தாலும் அவளால் அடையாளம் கண்டுவிட முடியுமே. அந்த வகையில்தான் அந்த கொள்ளை கூட்டத்தின் தலைவனை மெர்ஜியானா அடையாளம் கண்டாள். இருந்தும் அதனை வெளியில் அப்போதைக்கு காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக அவனுக்கு உணவு பரிமாறினாள். அத்துடன் அந்த கொள்ளை கூட்டத்தின் தலைவனை எப்படி தீர்த்து கட்ட வேண்டும் என்று தனது மனதிற்குள் சிந்தித்துக் கொண்டே இருக்க, அந்த கொள்ளை கூட்டத்தின் தலைவனும் அலிபாபாவை எப்படி தீர்த்து கட்ட வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்தான். இந்நிலையில் மெர்ஜியானா வேகமாக உணவு உண்டு முடித்ததும் ஆடும் பெண்கள் அணிவது போன்ற அழகிய உடையை அவசர அவசரமாக உடுத்திக் கொண்டாள். நல்ல விலை உயர்ந்த மெல்லிய கைக்குட்டை ஒன்றை எடுத்து முகத்தை மூடிக்கொண்டாள். அவளது தலையில் ஒரு அழகான தலைப்பாகையை சூடிக்கொண்டாள். பொன்னாலும் வெள்ளியாலும் வைரத்தாலும் அழகு செய்யப்பட்ட இடைப்பட்டியில் ஒரு அருமையான கூரிய கத்தியை வைத்துக் கொண்டாள். பின்னர் அங்கு நின்று கொண்டிருந்த அப்துல்லாவிடம், தாங்கள் உடனே சென்று ஜால்ராவை கொண்டு வாருங்கள், ஆடி பாடி விருந்துக்கு வந்தவரை மகிழ்விப்போம் என்றார். அப்துல்லாவும் ஓடி சென்று ஜால்ராவை எடுத்து வந்தான்.
அதன் பிறகு அப்துல்லாவும் மெர்ஜியானாவும் அலிபாபாவிடம் விருந்தினரை மகிழ்விக்க ஆடிப்பாட நினைக்கிறோம் என்று கூற அலிபாபாவும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அதற்கு சம்மதம் தெரிவித்தான். அதனை கேட்ட மாத்திரத்தில் நல்ல பொழுதுபோக்காக இருக்கும் போலிருக்கிறதே என்று கூறி மாறுவேடத்தில் இருந்த கொள்ளையனும் மகிழ்ச்சி அடைந்தான். இந்நிலையில் மெர்ஜியானா ஆடத் தொடங்கினாள். அப்போதுதான் அலிபாபாவுக்கே ஒரு விஷயம் புரிந்தது. அதாவது மெர்ஜியானா அறிவில் மட்டுமல்ல, ஆடல் பாடலிலும் சிறந்தவள் என்று. அப்படி அருமையாக ஆடினாள் மெர்ஜியானா. அதற்கு தகுந்தபடி அப்துல்லா ஜால்ரா அடித்துக் கொண்டிருந்தான். மெர்ஜியானா அவர்கள் இருவரின் எதிரில் செல்வதும் வருவதுமாக இருந்தாள். அத்துடன் அவர்களிடம் ஆடிக்கொண்டே அன்பளிப்பு வாங்குவதற்கு போய் நின்றாள். முதலில் அலிபாபா ஒரு பொற்காசை கொடுத்தான். பின்னர் அவனுடைய அண்ணனின் மகன் ஒரு பொற்காசை எடுத்து மெர்ஜியானாவுக்கு கொடுத்தான். அந்த 2 பொற்காசுகளையும் வாங்கி அப்துல்லாவிடம் கொடுத்துவிட்டு புன்னகையுடன் திருடர்களின் தலைவனிடம் போய் நின்றாள். அந்த திருடர்களின் தலைவன் மெல்ல குனிந்து பணப்பையை எடுக்க முற்பட்ட சமயத்தில் அந்த வாய்ப்புக்காகத்தான் காத்திருந்தாள் மெர்ஜியானா. கொள்ளைக்காரனின் தலைவன் குனிந்து பணப்பையை எடுக்கும் நேரத்தில் தனது இடையில் இருந்த கத்தியை எடுத்து அவனது கழுத்தில் ஆழமாக பாய்ச்சி விட்டாள். அடுத்த கணம் அந்த கொள்ளைக்கார தலைவன் அலறி துடித்தபடி கீழே விழுந்து மாண்டான். இந்த காட்சியை கண்ட அலிபாபா அதிர்ந்து போனான். அவன் மெர்ஜியானாவிடம், மெர்ஜியானா, நீ என்ன செய்து விட்டாய்? நமது விருந்தாளியை நீ கொன்று விட்டது சரியா? ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டான். காசிமின் மகனும் கூட மெர்ஜியானா மீது ஆத்திரம் கொண்டான். உடனே மெர்ஜியானா அலிபாபாவிடமும் காசிமின் மகனிடமும் இவ்வாறு உண்மையை எடுத்து சொன்னாள். இவன் முதலில் நீங்கள் எல்லோரும் நினைப்பது போல ரத்ன வியாபாரியே இல்லை. இவன் கொள்ளைக்காரர்களின் தலைவன். எனது எஜமானரான காசிமை கொன்றவன். இப்போது அலிபாபாவையும் கொல்ல மாறுவிடத்தில் வந்துள்ளான். இதோ இவன் ஒளித்து வைத்திருந்த இவனது குருவால் என்று கூறியபடி இந்த கொள்ளைக்காரன் மறைத்து வைத்திருந்த குருவாலை அலிபாபாவிடம் எடுத்துக் கொடுத்தாள். அத்துடன் அந்த கொள்ளையனின் மாறுவேடத்தையும் கலைத்தாள். அப்போதுதான் அலிபாபாவிற்கு அனைத்து உண்மைகளும் புரிந்தது. ஆம் மெர்ஜியானா, உண்மைதான். இவன்தான் அன்றும் எண்ணெய் வியாபாரி என்று நம்மிடம் பொய் சொல்லி வந்தவன். எனக்கு இப்போதுதான் இவனது முகம் நினைவுக்கு வருகிறது என்று கூறினான் அலிபாபா. அத்துடன் தன்னை பேராபத்தில் இருந்து காத்த மெர்ஜியானாவையும் புகழ்ந்து உரைத்தான் அலிபாபா. பின்னர் தனது அண்ணன் மகனிடம், மெர்ஜியானாவை போன்ற அறிவும் திறமையும் துணிவும் பணிவும் பண்பும் ஒழுக்கமும் நல்ல அன்பும் கொண்ட பெண்ணை இந்த உலகத்தில் நீ பார்க்கவே முடியாது. இவள் பலமுறை ஆபத்து காலங்களில் இருந்து நம்மை காத்தவள். அப்படிப்பட்ட இவளை நீ ஏன் மணந்து கொள்ளக்கூடாது? அப்படி நீ இவளை மணந்து கொண்டால் நிச்சயம் வாழ்வில் முன்னேற்றம் அடைவாய் என்று கூறவும் அவன் மகிழ்ச்சியுடன் மெர்ஜியானாவை திருமணம் செய்து கொள்ள ஒப்புக்கொண்டான். அத்துடன் அவனும் மெர்ஜியானாவை புகழ்ந்து உரைத்தான். அத்துடன் இனி மற்றவர்களுடன் பழகும் போது எப்போதுமே எச்சரிக்கையுடன் பழகுவேன் என்று அலிபாபாவிடம் அவனது அண்ணனின் மகன் கூறினான். அதன் பின்னர் அந்த கொடியவனின் உடலை யாருக்கும் தெரியாமல் பத்திரமாக எடுத்து சென்று அவனை சகாக்களை புதைத்த இடத்திற்கு பக்கத்திலேயே ஆழ குழி தோண்டி புதைத்து விட்டார்கள். அப்போது மெர்ஜியானா அலிபாபாவிடம், இனிமேல் தாங்கள் எங்கு வேண்டுமென்றாலும் சென்று வரலாம். தங்களுக்கு வந்த ஆபத்து இன்றுடன் நீங்கிவிட்டது என்று கூற, ஆம் மெர்ஜியானா, நீ சொல்வது முற்றிலும் உண்மைதான் என்று கூறி அலிபாபா மகிழ்ந்தான். அப்போது அங்கிருந்த அனைவரின் முகத்திலுமே ஒரு மகிழ்ச்சி பெருக்கு காணப்பட்டது. அப்போது முதல் அலிபாபாவிற்கு அனைத்தும் நன்மையாகத்தான் நடந்தது. இதற்குள் காசிம் இறந்து 50 நாட்களுக்கு மேல் ஆகிவிட்டன. காசிமின் மனைவி சிறிது சிறிதாக தனது கணவன் இறந்த சோகத்தை மறந்தாள். அவளுக்குள் இருந்த ஆடம்பரம், அகம்பாவம் என அனைத்துமே காசிமுடனேயே மறித்துவிட்டது. மறுபுறம் அந்த சோக சூழ்நிலையை ஆனந்தமாக மாற்ற அலிபாபா தானே முன்னிருந்து தனது அண்ணன் மகனுக்கு மெர்ஜியானாவை திருமணம் செய்து வைத்து மகிழ்ந்தான். தனது வீட்டில் வேலை பார்த்த பணிப்பெண் என்றெல்லாம் பார்க்காமல் மெர்ஜியானாவை சந்தோஷமாக வரவேற்றாள் காசிமின் மனைவி. அத்துடன் அவளை தனது மகளாகவே பாவித்தாள். அன்புடன் பழகினாள். நாளடைவில் காசிமின் மகன் வியாபாரத்தை நல்ல முறையில் நடத்தி பெரும் லாபத்தை சம்பாதித்தான். அதனால் காசிமின் கடை பெரிய கடையாக மாற்றப்பட்டது. மெர்ஜியானாவும் காசிமின் மகனை மணந்து கொண்டு இல்லறத்தில் வாழ்ந்து சந்தோஷமாக அவன் சந்ததியை பெருக்கினாள். காசிமின் பிணத்தை தூக்கி வந்ததில் இருந்து அலிபாபா பயந்தவனாய் அந்த குகைக்கு போகவே இல்லை. ஆனால் அந்த திருடர்களின் கூட்டத்தில் இருந்த அத்தனை பேர்களும் மடிந்த பின்னர் துணிச்சலுடன் அலிபாபா அந்த குகைக்கு சென்று வந்தான். அத்துடன் வேண்டிய மட்டும் பொற்காசுகளை அவன் கொண்டு வந்தான். அத்துடன் அலிபாபாவின் அடுத்தடுத்த தலைமுறைக்கும் கூட அந்த குகையின் ரகசியம் பற்றி அனைத்தும் சொல்லித்தரப்பட்டது. அதனால் அவன் சந்ததியே செழித்து விளங்கியது. 10 தலைமுறையாக தாராளமாக செலவு செய்தும் கூட அந்த செல்வங்கள் குகைக்குள் குறையவே இல்லை என்பது அலிபாபாவின் வம்சத்தினரை ஆச்சரியப்படுத்தியது. நேர்களே, இத்தோட இந்த கதை முடிவுக்கு வருது. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா? என்னுடைய குரல் மற்றும் கதை சொல்லும் விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா
உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. உங்களை மாதிரி கதை விரும்பிகளுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அருமையான பதிவில் விரைவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் பிரதீப். சிந்துபாத்தின் சாகசங்கள்.